அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பவானி அங்கே இருக்க காலங்கை டேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலங்கை அணைக்கட்டை வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுனால இன்னும் யாரும் விசிட் பண்ணுற விடுறதில்ல. இந்த வேறு வழியாக வந்தோம்னா இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல குளிச்சுட்டு போங்க. இந்த காலங்கை டேம் பார்த்திங்கன்னா 700 வருஷத்துக்கு முன்னாடியே காலங்கைன்னு ஒருத்தர் கட்டியிருக்கிறாரு. அவர் வந்து செம்ம ஐடியா பண்ணி சூப்பராக கட்டியிருக்கிறாரு. வாய்க்கால் நேராக போனால் பாசனத்துக்கு தண்ணி கம்மியாக போகும் அப்படிங்கிறதுனால, அதிகமாக சேமித்து வைக்க முடியாதுங்கிறதுனால வாய்க்காலை வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு கட்டியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே இது பாசனத்துக்காக தான் இந்த வாய்க்கால் தண்ணி போகுது. இந்த வழியாக வந்திங்கன்னா இந்த அணைக்கட்டுக்குள்ளே இறங்கி நம்ம குளிக்கலாம். ரொம்ப ஆழம்லாம் இருக்காது, மீடியமான ஆழமாக இருக்கும். இந்த வியூ பாருங்களேன், எப்படி அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காலையில் நம்ம நேரமாக வந்தோம்னா தான் இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. பாட்டுக்கு ஃப்ரீயாக குளிச்சுட்டு போகலாம். ஆனால் மதியம்லாம் வந்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸ்கூல் லீவில் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே இங்கே இருக்கிற எல்லா வியூவும் நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போயாவது பவானி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.